Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் உங்களின் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய், புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. ஆகவே உங்களை நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதி அளிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி தங்களின் ஆபத்து நாட்களில் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பலன் தந்தார், மறு உத்தரவு அருளினார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திருப்பி தருகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். இப்படியாக, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்துருவானவனின் சகல சதி திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டும் சுட்டரித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டும் அழுகிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் அளித்தும் ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், திடப்படுத்துகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனும் தன் ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் விதை விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து கெடுத்து போடுவார்கள். இந்நிலையில் கிதியோன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். எப்படியெனில், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருக்கிறார்கள். இவர்களை எப்படி மேற்கொள்வேன்? நானோ என் குடும்பத்தில் எல்லாரிலும் மிகவும் சிறியவன், எளியவன் என்றும் மேற்கொள்ளுகிற பலன் எனக்கில்லையே என்றும் விண்ணப்பிக்கின்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்கின்றார், மறு உத்தரவு அருளுகின்றார். எப்படியெனில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும் நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று பதில் கொடுத்து அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் பல வழிகளில் திரளாய் இந்நாட்களில் உங்களை ஆக்கிரமித்தும் ஆளுகை செய்தும் இருக்கிறதா?
நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தடைகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வேதனைகளும் வருகிறதே என்று கலங்கி போய் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பலத்தோடும் விசுவாசத்தோடும் காரியங்களை நடப்பியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக எவையெல்லாம் தீவிரித்து காணப்படுகிறதோ இன்றைக்கு அவைகளை முறியடிக்கின்றார், முழு வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாற்கு 13:33. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் நாம் அறியாதபடியால் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு பாதாளத்திலிருந்து மேலேறும் வழி தெரியுமா? நிச்சயம் தெரியாது. நான் யாரை அனுப்புவேன் என்று பரலோகத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு, இதோ நான் போகிறேன் என்று இயேசுவின் குரல் தொனித்தது. இயேசு சொன்னபடியாக வந்தார், பாடுகளை அனுபவித்தார், எமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் கீதம் எங்குமே தொனிக்கின்றது. பிரியமானவர்களே, சோர்ந்து விடாதீர்கள். உலக பாடுகள் உங்களை விசுவாசத்திலிருந்து பிரித்துவிட அனுமதிக்காதீர்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதோ சீக்கிரம் கிறிஸ்து வருகிறார். ஒரு நொடி பொழுதில் உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் அகன்று போகும். இந்த நாளிலும் அவர் செய்த தியாகத்திற்காய் இயேசுவை துதிக்க ஆயத்தப்படுங்கள். இயேசு எப்படியாக விழிப்புடன் ஜெபித்தாரோ அதே போல நாமும் விழித்திருந்து ஜெபிக்க அவருடைய வல்லமையான ஜெப ஆவியை எம்மேல் ஊற்றும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ அந்த பட்டணங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே அநேக ஜனங்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே பவுலடிகளுக்கு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, பவுலடிகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே செல்லுகிற இடமெல்லாம் இந்த நாட்களிலே பாருங்கள், தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் நாங்கள் எந்தெந்த தேசங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த நகரங்களுக்கு செல்லுகிறோமோ, அந்த நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில், அந்த பட்டணங்களுக்காக, அந்த இருக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அந்த தேசங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்ளுவார். நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், எந்த பட்டணத்திலே நாங்கள் போய் தங்கி இருக்கிறோமோ அந்த பட்டணங்களில் இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், அந்த பட்டணங்களில் இருக்கிற இந்த நாட்களிலே
அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை கடிந்து இந்த நாட்களில் ஜனங்களை ரட்சிக்க முடியாதபடி தடைகளை போடுகிற ஆவிகளை கடிந்து கட்டி இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அந்த தேசத்தை தனக்காக அந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியிலே பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைவிடுவதில்லை. Glory to God. அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் செல்லுகிற பட்டணங்கள், நாங்கள் செல்லுகிற நகரங்கள், நாங்கள் செல்லுகிற இடங்களிலே இந்த நாட்களிலே அவருடைய கரம் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து ரட்சிக்க இருக்கிறபடினால் அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அந்த பட்டணத்தில் உள்ள பலவான்களை கடிந்து கட்டி இந்த நாட்களிலே ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே மிகுதி காரியங்களை தேவன் அந்த இடத்திலே இந்த நாட்களை பார்த்து கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவன் இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபம் பண்ண என்று சொல்லுகிற வேளையிலே, அவர்களுக்காக நாங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே சுவிசேஷத்தின் வாசல்களை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டுமா இருந்தால் அங்கே நாங்கள் செல்லுகிற இடங்களில் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபங்களை ஈரெடுக்கிற வழியில் இருக்கிற இடங்களிலே, அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே தேவன் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஜனங்களை அலக்களிக்கிற, ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற கட்டுக்களை நீக்கி இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்துவார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே செல்லுகிறீர்களோ அங்கங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடங்களை ஜெபங்களை ஏறெடுங்கள். தேவன் அப்பொழுது அந்த கிராமத்தையோ அல்லது அந்த பட்டணத்தையோ தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களில் அந்த இடத்திலே நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடன் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறக்குகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட பாருங்களேன், ஒரு 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 சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை தான், ஆனா கிட்டத்தட்ட அது தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாது ஒரு வாழ்க்கை, அப்படிதான் சொல்லலாம்ல. உலகம் தெரியாது, ஆனா கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்க எப்ப போனாலும் யாராவது இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படியே அவர்கள் அந்த ஏரியால அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க. ஒரு சிறிய வீடு. அவங்க வெளியில இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க யாரும் அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில விடமாட்டாரு. அதனால எங்க சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனா ஒரு வாஞ்சை எனக்கு, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், அல்ல வீட்டிலே ஆராதிப்பேன், வீட்டிலே செபிப்பேன்னாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடணும். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டை ரொம்ப சத்தமா பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே, ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்க முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா. அடா என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறைய ஜெபம்.
நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருச்சபைக்கு போறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது. அவங்க அடுப்பின் அடியில தான் கிடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறாச்சிறகு இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேயே பறக்கிற அனுபவம் இல்லைங்க. வெளியே போக முடியல, ஆவியில, உள்ளுக்குள்ள இல்ல, ஆவியில பறக்கிற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்கிற அனுபவம் இது அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த பெண்மணியோட நினைவு எனக்கு வருது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு கட்டப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி கொப்பான ஒரு புறாச்சிறகு கொடுக்க போகிறார். நீங்க பறக்க போறீங்க, நீங்க மேல வர போறீங்க. கர்த்தர் அதுதான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நீதியை குறிக்கிறது இல்லைங்க. நீதி இல்லையா, பொண்ணு இல்ல, பசும் பொன், சுத்த பொன், நீதியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சொல்றதுதான் அங்க நியாயமா நீதியா இருக்க போகுது. அது குடும்பமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றதுதான் அங்க நீதியா இருக்கும். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்க சொல்லுவீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளை, வருத்தமா இருக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதையே செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம் அப்படிலாம் குழப்பத்தில் இருக்கீங்க. கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கார். ஆமென். அதனால பயப்படாதீங்க. உங்களுக்கு வெள்ளிக்கொப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாச்சிறகும் நல்ல ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிடிச்சுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில பரிசுத்தாவினர் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது ஆண்டவரே. நீங்க பேசின வார்த்தைகள்ல தெய்வ பலன் இருக்கிறதே, அதற்காய் நன்றி. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.